அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, LIC, 1000 விளக்கு இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் இந்த இடத்தில்தான் ஆனந்த் தியேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்கு தான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்துல இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீங்கள் யார் ஜெமினியிலிருந்து வருவீங்களோ இதை நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியாக இருக்குது. தேனாம்பேட்டை, டிநகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம் இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கிற நீங்கள் அல்லது யார் ஜெமினி சைடு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்களோ இதுதான் நீங்கள் தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரிம்ஸ் ரோட் இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது போல் நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது. மெக்ரனெட் பேக்கரி பக்கத்தில். நீங்கள் யார் இந்த பக்கத்துலேருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. இந்த இடத்துலேருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்கள் நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறது போல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. வியாழன் இரவு அன்பின் சிகிச்சை திருமண வாழ்க்கைக்கான விசேஷமான ஆலோசனை கூட்டம். கண்டிப்பா இதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆலோசனை கூட்டம் வெறும் ஜபம் மாத்திரம் அல்ல. திருமண வாழ்க்கை என்று பேசும்போது, எதிர்காலம் என்று பேசும்போது, அன்பின் வாழ்க்கை என்று பேசும்போது கண்டிப்பா ஆலோசனை மிக அவசியம். ஒரு ஆலோசனை பல ஜபங்களை பார்க்கணும் மேலான ஒன்று, சக்தி வாய்ந்த ஒன்றாய் கூட இருந்ததை கண்கூடாய் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அநேகர் வாழ்க்கை. எனவேதான் உங்களுக்கு திருமண பிரச்சனைகள் அல்லது எதிர்காலம் சம்பந்தமான குழப்பங்கள், குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், ஒரு சரியான ஆலோசனை தேவையானால் வியாழக்கிழமைகளிலே எங்களோட நீங்க இணையலாம். விசேஷமாய் நான் உங்களை இந்த அன்பின் வாழ்க்கை, அன்பின் சிகிச்சையின் கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7 மணிக்கு மிக சரியா. இதோ இந்த நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எங்கே நம்முடைய தலைமை சபை இருக்கிறது என்பதனுடைய வீடியோ இந்த பக்கமாய்தான் பல தடவை இவர் கடந்து சென்றார். ஆனால் ஒவ்வொரு தடவை தேவன் இதோ நான் உங்களோடு பேசுவது போல அவருக்கு அழைப்பு கொடுத்த பொழுது, ஆலயத்தினுடைய அந்த நுழைவாயிலில் காண்பித்த அழைப்பு கொடுத்த போது அவர் நம்பவில்லை. என் உண்மையில் அவருக்கு இது மேல அபிப்பிராயம் கூட இல்லை. ஆனா ஒரு கட்டம் வந்தது. வாழ்க்கையினுடைய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு விழ தள்ளப்பட்டார். சரீரபூர்வமாய் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலம். அந்த நேரம் தேவன் மீது அவர் மீண்டும் தன் நம்பிக்கை வைத்ததுனால் மிக சரியா அவருடைய மனைவி இன்றைக்கு இந்த தம்பதியர் தேவன் சக்திக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார்கள். அற்புதமான இந்த சாட்சி நீங்கள் துவக்கத்திலே பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். இன்றைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விசேஷமாய் நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்ய போகிறேன். வணக்கம், என் பெயர் வி நாகேஷ். எனக்கு வயசு 50. இவங்க என் மனைவி. வணக்கம், என்னோட பேர் கோமதி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் ஒரு குடிகாரன், புகைப்பழக்கம் உள்ளவன், அந்த மாதிரி இருந்தவன். இதே யூனிவர்சல் ஆலயத்தை ஏளனமாக பேசினவன். அந்த ஜீசஸை நான் கிண்டல் பண்ணவன். இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சு. இடது கால் விளங்காமல் போயிடுச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கை சூனியமாகிடுச்சு. எனக்கு தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு வாழ்கிறது, யார் இருக்கிறா நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக அப்படின்னு தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என் வாழ்க்கை அவ்வளோ ஒரு இருளாக இருந்தது என் வாழ்க்கையில். என்னோட இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரே வேர்வையாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராயப்பேட்டாக்கு கூட்டின்னு வந்தோம். டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனையும் எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டாங்க.
இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கேட்டேன். என்னாச்சு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும்னா இல்லைம்மா இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கண்ணா. இல்லை அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார், இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை, 5 நாள் இந்த கழிச்சு தான் நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா, அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, அக்கா நீ முழங்கால போட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக வந்து மாமா பொழைச்சிப்பாரு, நீ வந்து மற்றவங்க யாரும் நம்பாத, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்லும்போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. சரி கடவுளைன்னா எல்லாருங்க அவருக்கு தெரியாததா, நம்ம இது பண்ண நம்ம சொல்லி தான் அவருக்கு நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வரேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் எனக்குள்ளேயே ஒரு வந்து பேசினேன், ஏன் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன்ற, கேளு, நீ கேட்டால் நான் கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் முனகால் விட்டு நான் கேட்டேன். இது மாதிரி அவரை மட்டும் என் 2 குழந்தைங்களோட இவர் எனக்கு ஒரு குழந்தையா நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உன் ஆழத்துக்கு வரேன், உன்னையே நான் ஏற்றுக்கிறேன் கடவுளே, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை நேசித்தேன், நான் அவரை வந்து அவ்வளோ உயிராக நான் அவரை இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சுட்டு பெரிய டாக்டர் வந்தார், நரம்பு டாக்டர் இது பண்ணார், கையை அசைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறாரு, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து சாப்பிட முடியாது, வாமிட் வரும், மூச்சு விட முடியாது, தும்மல் வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வருமா. ஆனால் அவர் சொல்கிற இவ்வளோ வருது, ஆனால் இவர் வந்து நல்லா பேசுகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. என்ன அதிசயம்னு எங்களுக்கே தெரியல, இது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியல, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியலையேம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ராப்ளம் என்னமோ அப்படியே தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, கடவுளோட இதில் அவர் வந்து எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு 9ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே வருமானம் இல்லை வீட்டில், என் பையனை படிக்க வைக்கணும், என் குழந்தைங்களும் நான் பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், மருந்து செலவு இருக்கணும், 5 லட்சம் கடன் என் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு நான் வந்தேன். இங்கே வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்ததுனால இப்போ வந்து பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கை கால் எல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய தெய்வம் இல்லை, ஆண்டவனுடைய தெய்வத்தினால என் வேலையை நானே பூர்ணமாக செஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் தனியாகவே வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வரேன், எல்லாமே நான் செய்கிறேன். இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைக்கி என் கணவர் வந்து குணமாயிட்டார், நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு வந்து வருமானன்றது எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் என்னோட பணமே எனக்கு ஆண்டவர் வந்து வர வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கடை எடுத்து சொந்தமாகவே நாங்கள் வாங்கிட்டு அதில் உள்ள பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து செலவுலேருந்து, கடன்லேருந்து, என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் எனக்கு கடவுள் எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த கடை வச்சும் எனக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இதை நான் எப்படி மேல்படுத்தணும்னு கேட்டதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சின்னதாக யோசனை வந்துச்சு. சரி இதை செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கை காசு வருமானு சொல்லிட்டு போன சனிக்கிழமை தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு மீறி வருமானம் வந்து நான் எதிர்பார்க்காத வருமானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ முழுமையாக என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் வந்து நான் காசை வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காருன்னா அது கடவுளோட விருப்பம். நம்ம பிஷப்போட ஆசீர்வாதத்தோட தான், அவரோட பிரேயரும் அவரோட எங்களை அன்பா வழி நடத்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தால் மூஞ்சி சுளிக்காம எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பிஷப் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நேரில் வந்து ஒவ்வொரு விஷயம் நேற்று கூட வீட்டில் பிரச்சனை விஷயமா வீட்டில் நடந்த விஷயம் ஒவ்வொன்றும், ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்கே வந்தேன்னா அதை நான் சந்திக்கிறேன். கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, இதுதான் உன் பிரச்சனை, நீ இனிமேல் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதை தான் பேசணும் அப்படின்னு அவர் எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்தி எங்களை வெளியில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டாக்கா அவ்வளோ அற்புதமாக வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு கூட ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் இருந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நிலைமைய இப்போ நான் மற்றவங்களையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவர் வளர்த்து விட்டுருக்காரு, எங்களை ஆதரிச்சிருக்காரு, ஆசீர்வாதமாகவும் வச்சிருக்காருன்னா கடவுளோட பெரிய ஒரு அற்புதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு நாளும்
கடவுள் வந்து என்னை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்காரு. என்னோட வருமானத்தை வச்சு நான் வீட்டை நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் நிம்மதியாக அடைகிறேன். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கூட ஒரு நேரம் என் மனசுக்குள்ளே படும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பிஷப் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதோடு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு என்னை நல்லா வழி நடத்தி வச்சுருக்காரு. நான் எப்போல்லாம் குழப்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் வரும்போது எனக்கு உடனே தேவன் பேசிடுவார். அதுக்கு உண்டான பதில் வந்து கொடுத்துருவார் தேவன். அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு வந்து நிம்மதியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மெயினாக வந்து மன நிம்மதியோடு இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். இந்த சாட்சியம் சொல்கிறதுக்கு, இந்த அற்புதத்துக்கு வச்சு எங்களை மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நன்றி. ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த சாட்சி கண்டிப்பாக உங்கள் அநேகருக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்கள் தலையெழுத்தல்ல நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது. உங்கள் பிரச்சனைக்கு பின்பாய் ஒரு இருளின் தாக்கம் உண்டு. வெள்ளிக்கிழமை விசேஷமாய் நாளை நான் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய அக்கினி எல்லா இருளை எரிக்கும்படியான இந்த சிறப்பு கூட்டத்துக்கு விசேஷமா இரவு 7 மணி. நீங்க மற்ற நேரங்களில் வர விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அது விலாசங்களை அறிய விரும்பினால் உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் சரியான வழிகாட்டுதலை கொடுப்பார். இந்த அடையாளங்களை தொடர்ந்து ஆவிக்குரிய தாக்கத்தால் தாக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட, அதனுடைய அடையாளங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு சாட்சி நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியின் வல்லமையால் இந்த நபர் கட்டவிழ்க்கப்பட்ட, முற்றிலுமாய் விடுதலை பெற்று இன்றைக்கு புது வாழ்க்கை துவக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அடையாளங்களை தொடர்ந்து சாட்சி கவனிங்கள். மேலும் அதே சமயம் ஒரு பாட்டில் தண்ணீர் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அதை ஆசீர்வதிக்க போகிறோம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்துல தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்னை பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு நிறைய உணவுகள் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன், ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு
போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி. நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பே செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்ன துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அதை சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தர மாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்ன மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்ன மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்ன விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்ல. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்துக்கொண்ட குடிக்க போனேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல. அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும் பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ் நான் டிவில பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோம், நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரிதான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசியிருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல, இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்ன பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. நேற்று இரவு யார் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ கண்டிப்பா இந்த விசேஷமான அழைப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இன்று நான் உங்களுக்கு இந்த அழைப்பை முன்வைக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்த சிறப்பு நோக்கத்தை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து கொண்டு வாருங்கள். அதிசயத்தின் ஒரு துளி அதில் விடப்படும்.
நண்பர்களே, அநேக மக்கள் 9:30 மணி காலை இந்த கூட்டத்திலே தேவனுடைய வல்லமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீராத வியாதிகள், இருளின் கிரியையினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாய் கெட்ட பழக்கத்திலும் பாதிக்கப்படுகிற மக்கள். இந்த சிறப்பு அழைப்பு உங்களுக்காய். நீங்கள் ஆலயத்தை அணுக விரும்பினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தோடு கண்டிப்பாய் நீங்கள் தேவன் வல்லமை அனுபவிக்க முடியும். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு அற்புதமான சாட்சி நான் நிகழ்ச்சியின் இறுதியிலே கேட்க போகிறோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். அதிசயத்தின் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்ட தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாக. எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதே சேர்த்து ஒரு துளியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடி. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம் மக்களை. இந்த நேரம் நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாய் நான் நம்புகிறேன் நீங்கள் உங்க தண்ணீர் ஆயத்தப்படுத்தி இருப்பீங்க. இந்த நேரம் ஜெபத்துல கவனம் கொடுங்கள். பிற்பாடு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் தாராளமாய் செய்யலாமானால் ஜெபத்துல இந்த நேரம் எங்களோடு இணையுங்கள். இந்த ஒரு சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்ல போகிறோம். குடும்பமாய் என்னோடு இணையுங்கள். இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் வல்லமை இந்த ஜெபத்திலே உங்களுக்கும் நிச்சயமாய் வெளிப்பட முடியும். என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறேனோ அதில் அர்த்தமே இல்லை. நான் அசிங்கமாக இருக்கேன். நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்யறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்போ என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னதில்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துல தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா, நேர்மையா, விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன். வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும் போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்திலையும் ரொம்ப கவனமா கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்லை. நான் சோகமா இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன்.
நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலிருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முழு பலத்தோட நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்ல, மன அழுத்தத்துல இல்ல, தற்கொலை எண்ணத்துல இல்ல. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மக்களை, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். சமாதானமான இரவா இருக்கட்டும். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம்
உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?